முருகா 6.90 வெறும் 90 பைசா. காலங்காத்தால ஒரே ஒரு காப்பியா? மீதி 10 பைசா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். போயா. 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ். வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க. 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபா சார். பணத்தை பிடி முதல்ல. அது இல்ல சார். முதல்ல பணத்தை பிடியும். ஓய். இல்ல சார், நான் என்ன பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ, கையடியா. தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? MBA படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு நட்டுறது, கால் அடைக்கிறது தானே. எங்கேயாவது போய் பத்திரிகையில சுயசரிதை எழுது. வந்து சேர்ந்தீங்க பாரு. மிச்சம் ஏதாவது வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்லது. இன்னே வேடிக்கை. போயா. ஏ பசங்களா, நாளை ஆறுது, சீக்கிரம் வாங்கடா. மலமலர் வாங்கோ. மசூதி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. மசூதி தெருவுக்கா? நோக்க அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? கூடல கழட்டு. பட்டை அலி, உள்ள போய் லுங்கி இருக்கு எடுத்து கட்டிக்கோ. முஸ்லிம் புள்ளா இருக்கு, அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா? குட். இரு, உன் பேரு இப்ப அப்துல் காதர். மசூதி தெருவுல யார பார்த்தாலும் தலாமிலக்கம் போடணும். அவ நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, இந்த ஏரியாடா? சர்ச் பார்க். உண்டோ? சர்ச் பார்க்கு குள்ளா இருக்குடா. இல்லையே போடு. இதோட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். BA வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா ராஷ்டிரி பவன், ஸ்டேட்னா கோட்டை. இது அந்த இடத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம். நீ BA படிச்சதுனால ஓரளவுக்கு பட்டணம் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதிட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல், வடை, முறுக்கு எல்லாம் கைப்பக்குவமா செய்ற பச்சனங்கள். பிராமணாலனாலே சுத்தபத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ பூணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா. இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன். நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு பூணூலும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சிலுவையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே? என்னங்க ஒண்ணும் பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன்னு சொல்லி கூட்டு வந்த பக்கா ஃப்ராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது ஃப்ராடா? அதுக்குள்ள தெரிஞ்சுட்டால் போல இருக்கே. அரஞ்சன பல்லுகள் எல்லாம் உதிர்ந்து போயிடும். குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புல்லே போதும்னு சொல்லுமா. 4 நாளைக்கு சோறு இல்லாம சிங்கி அடிச்சா தானே திரும்பி வர்றான். எப்பவுமே நாம பிடிச்ச மசலுக்கு 3 கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தாக்காரிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு. இன்னும் 6 மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும். பேசாம
இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா. மாட்டேன். ஏன்? என்னத்த ஏங்கிட்டு உன் உத்தியோகம் பாக்குறதுக்கு நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். ஏய், என்னடா பெரிய பிஏ இல்லன்னுட்டு சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும்? 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா உன் ஆத்தாக்காரி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா, பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபா கொடு. இந்தா சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட. அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபா கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால் சாமி இல்ல. எனக்கு கை கால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன். உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ற? நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு. தொந்தி கணபதியே, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைகிற வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா. ஆனா இப்போ ஒரு அல்பம். எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்தலான்னு மெட்ராஸுக்கு வந்தேன். ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இதை நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்பை மன்னிச்சிரு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெட்கப்படுவீங்க. நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்லளவுக்கும் வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்பை நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா? இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட், இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ விநாயகரே, தேங்க்யூ. ஒண்ணு இல்ல, நீங்க பெரியவா தர்மகர்த்தா வந்தாலே இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பயம், படபடப்பு. ஆமாமா, மனசாட்சி உள்ளவா மத்தவாளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. கொடுங்க சாமி. மவராத்திரே, நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி. இதோ எழுந்துங்க. என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க. ஏவோய், உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கலே. விளக்கெரிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி? எங்க குப்பத்துக்கு எதிர்த்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க, அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க. இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனும் விவரம் கிட்ட தரமா இவன் பையனுக்கு 4-5 விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் கோரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டானுங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நமக்கு ஆறுக்கு இருக்காங்க. ஐயர் சாமி, நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்கானு உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்கார். மறுபடியும் அவரையே. உபகாரம் செய்யலைன்னா கூட தப்பு இல்லை.
ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிச்ச 250 ரூபா ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிச்சீங்க. எப்படியும் 10,000 ரூபா ஆகும் சாமி. சரி, சாயந்தரம் சீமடத்துக்கு வாங்க. சாமி நீங்க நல்லா இருக்கணும் சாமி. உங்க குழந்தை குட்டிகள்லாம் நல்லா இருக்கணும் சாமி. எங்களுக்கு இன்னொரு தடவை நீங்க தான் சாமி. குடிங்க வாங்கிக்கங்க. என்னடே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அதை ஏன் எடுத்த? என்னடா கரகம் பிடிச்சவனே துடுக்க போறா. என்ன சொல்லிட்டே இருக்கேன்ல, ஐயர் சாமானத்தை நாம எல்லாம் தொடலாமாடா? போடுற கீழே போடு. அபச்சாரம். உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது இருக்கே. கொஞ்சம் இரு. ஆத்துல வேணா தோச்சு எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்லு. அம்புஜா, இதோ வந்துட்டேன். கூட்டேலா கணபதி ஹோமத்துக்கு வாத்தியார்கள் எல்லாம் வரப்போறா. என்ன இருக்கு இல்லன்னு இப்பவே பார்த்து வச்சிரும். எவ்ரிதிங் ஓகே. செக் அண்ட் ஃபைன் கரெக்ட். ஃபைன் கரெக்ட் இல்ல, பவுண்ட் கரெக்ட். தானு கூப்பிட்டேலப்பா? ஆத்துல 2 பொம்மநாடிகள் இருக்கு. 9:30 மணி ஆச்சு. மாலை மாத்தணும்னு நோக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல. இல்ல சாரிப்பா. இந்த சுவாமி மாலை பாதம் படக்கூடாது, ஓட்டு மேல வீசு. இருங்கோ, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கருடன். கருடன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருனா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா நேக்கு புரிஞ்சுடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது. பிரைட் ஃபியூச்சர். அதுக்கு அறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ, ரொம்ப அலட்டிக்காத. காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. புரோகிதத்துக்குன்னு வந்தோம். வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். விஷ்ணு, சாஸ்திரிகள் உட்கார்றாங்க. இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா. பஞ்சபாத்திரம். யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடம் இல்ல, விவரமா கேட்டிருந்தேன். பஞ்ச பாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா 5, 5-6 பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமிய பாக்க. முதல்ல வெளிய விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ எம் பிராமின். அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கெல்லாம் யாரு? நீங்களும் பிராமணால் தான். ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்ச பாத்திரம்னா இவ்வளவுண்டு. அது என்ன? இவ்வளவு உண்டுன்னு நேக்கு கூட தெரியும். ஆனா எங்கள மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும். அதான் முறை. தட் இஸ் அவர் ரூல்ஸ். Beg your pardon? Please give me a list of your rules and regulations. No, nothing. பஞ்சபாத்திரம், that's all. பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிட்டு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே? தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபக்கால்னா என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்சே கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்சா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகள்லாம் இருந்தா. பஞ்சபாத்திரம் கொடுன்னு கேட்டேன், யாருக்கும் தெரியல. திருன்னு முடிக்கிறா. அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறியோன்னு. எங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். வாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட்? 10% கரெக்ட்.
சமத்து. இந்தாங்க, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா வேற என்ன வேணும்? கோமியம் கோமியம் கோமியம். புரியுதா? சரி சரி சரி. 2 விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது. இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு. நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க, அம்மா லட்சுமி வாலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்கான்னு நான் சொன்னேனோ இல்லையோ? கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா, நீங்க தானே லக்ஷ்மி? இல்லைங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ. லக்ஷ்மி யாரு? என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற. டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம், என்ன நீ காமிச்சு கொடுத்துறாத. நானா? ஏன் ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா போச்சு. நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம். ஓகே ஓகே. சரி, இப்பத்தான் நீ ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி, நெருப்பா இல்ல சவுக்கா?